இருந்தாலும் பேசுகிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு எம்எல்ஏ வந்து அதை போய் நெட்டில் போட்டுக்கிட்டு மந்திரி ஒருத்தர் ஆய்வுக்கு வர்றாரு ஸ்டேஷனுக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு உள்ளே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட நாங்கள் வர்றோங்க உங்கள் ஆய்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னு சொல்கிறாரு. அது முறையாதுன்னு கேட்குறேன். சொல்லுங்கள் நீங்கள். அது முதலமைச்சர் அவர் ஒரு ஸ்டேஷனுக்கு ஆய்வுக்கு வர்றாரு, நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு உள்ளே உட்காந்துருப்பியான்னு நான் கேட்குறேன். நம்ம சொல்கிறது ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி இல்லை முதலமைச்சராக இருந்தாலும் சரி தகவல் சொல்லணும். இந்த ஏரியாவுக்கு வர்றப்பா அப்படின்னு கட்சிக்காரனுக்காக தகவல் கொடுக்கணும், இல்லை மற்றவங்களுக்கு தகவல் கொடுக்கணும். தகவல் கொடுக்காம ஒரு அதிகாரி நேரடியாக ஒரு அதிகாரியை போய் பார்த்தா மிரட்டுற அப்படின்னா அவன் என்ன தெரியாமல் இங்கேருந்து உள்ளே போகிறது லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டும்தான் அப்படி போகலாம். மற்றவன் எவனாக இருந்தாலும் கதவை தட்டிக்கிட்டு தான் உள்ளே போகணும், சிஐடி போகலாம். அது உரிமை. ஆனால் யாராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி ரேஷனுக்கு போவேலையே முன்னாடி எம்எல்ஏ வராருங்க தகவல் கொடுப்பாங்க. யார் வேணாலும் அதாவது பொதுமக்களுக்கான சேவை பண்ணுறாங்க. ஆமாம், அவங்க வந்து யார் வந்தாலும் உள்ளே போகலாம், அனுமதி உண்டு. சொல்லாமல் நான் போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு தமிழ் இப்போ கேரளாவில் ஒரு உத்தரவு போட்டிருக்கேன், போய் பாருங்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக மந்திரி வந்திருக்காரு முதலமைச்சர். ஐயா வரவேற்பு கூட்டிகிட்டு போகணும். உடனே அங்கே உள்ள ஒரு மனு கொடுக்க வர்றாங்க ஜனங்கன்னா நீ உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க, பெஞ்சில் உட்கார வச்சு என்ன வேலையா வந்தீங்க. ஒவ்வொரு பணிகளையும் அவங்க பார்க்க வேண்டிய வேலையா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கல. நீ திடீர்னு உள்ள போய் தாய் போயிட்டீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகணும்னாலும் முதல் அங்க வர்ற அப்படிங்கிற தகவல் கொடுக்காம நீ போய் அவங்கள போய் அடாவடி பேசுறது கொள்றது பேச தெரியல. என்ன தான் சொல்லாம வர்றாங்க. நீங்க கரெக்டா இருந்தா அவர் ஏன் சொல்லிட்டு வருவார். நீ சொல்றது லஞ்ச ஒழிப்புத்துறை அது அதனால தானே வர்றாரு. அங்க நீ சரியில்லைன்னு தான் வர்றாங்க. இல்ல அவங்க அனுமதி வாங்கிட்டுலாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது எதுக்காக வர்றாங்கன்னா அங்க தகவல் தெரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. இங்க எதுக்கு ஆய்வு வர்றாங்கன்னா இல்லைங்க மிரட்டுறது சொல்லலைங்க. இன்னைக்கு எத்தனை வருஷம் இருக்கான் ஒரு அமைச்சர் வந்து ஒரு அதிகாரியை மிரட்டுறேன் அப்படின்னா இவன் எத்தனை வருஷம் இருப்பான்? ஏங்க உங்களை மிரட்டுறாரு? 5 வருஷம் இருக்க முடியாதுங்க. மறாதனால நாளை இன்னைக்கு இருக்கிற அமைச்சரை நாளைக்கு மாத்திடுறான். இல்ல தம்பி, அமைச்சர் போஸ்டிங்ல இருந்து மாத்திடுறான். எம்எல்ஏ தான் மட்டும் ஏன் மிரட்டுறாங்க அதை சொல்லுங்க. கம்மியாக்கி விடுறான். ஒன்னிய மட்டும் ஏன் மிரட்டுறாங்க அதை மட்டும் சொல்லுங்க. 1000 ஸ்டேஷன் இருக்கு, 1000 இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. ஒன்னிய மட்டும் ஏன் மிரட்டுறாரு வந்து அதை சொல்லுங்க. ஜனங்களுக்கு ஒழுங்கா வர்றவங்களுக்கு நியாயத்தை பேசிருந்தீங்கன்னா ஒன்னியா மிரட்டுறாரு அவரு. மந்திரியா இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும். போச்சு நாங்கள் ஸ்டேஷனில் ஒருத்தரை மெட்ராஸில் தான். அது நம்ம மெட்ராஸில் ஒரு என்ன சரியாக தகவல் தரல. யார் இன்ஸ்பெக்டர் தான். எம்எல்ஏட்ட வாக்குவாதம் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்களா தெரியல. நீங்கள் அந்த ஆளுக்கு இன்ஸ்பெக்டர் ஒரு தடவை பட்சமாக பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்க, நியாயம் பேசலை. நீங்கள் பண்ணுற இந்த தவறுதலானது முதலமைச்சர் கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லியும் கேட்கல. எல்லா மனுஷனும் கரெக்டாக அப்படின்னு சொல்லியும் கேட்கல அவர் அந்த இன்ஸ்பெக்டர். ஒரு தவறுகள் நடக்கதான் செய்யும். ஜனங்களுக்கு சேவை பண்ண மனுஷன் வந்துட்டு எல்லா மனுஷனும் எப்படி வேணா சொல்லுங்க. ஒரு அதிகாரி நீங்க சொன்னீங்கன்னா மக்கள் என்ன செய்வாங்க? மக்கள் எப்படி மிரட்டுவாங்க? லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் எல்லா அதிகாரியும் வாங்குறாங்களா? நேர்மையான அதிகாரிகள் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வாங்கிட்டு தான் இந்த மாதிரி பண்றாங்க. நாங்க சொல்லி பேசிட்டு சரியா இருப்பாங்க. மாப்பிள்ளைன்னா கூப்பிடவே மாட்டேங்கிறாரு கடைசி வரலையும். அப்புறம் வாக்குவாதம் பண்ணி அது டிவியில வாய்ஸ் எல்லாம் ஓடி அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் பண்ணலாம். அதிகாரிகள்கிட்ட போனா எப்படி பேசணுங்கிற இன்னமும் தெரியல. திமுக அமைச்சர் மாதிரி தாழ்த்த பக்கம் செருப்படு எனக்கு சேர் எடுத்துருவா, நான் நடந்து போக முடியாது, நீ கீழே படத்துக்கு நடந்து போறேன் அப்படின்னு சொல்லாம அதான் அமைச்சர் பேசுற பேச்சா? சரியான அதான் அமைச்சர் பேச்சு. பஸ் கொடுத்து 1000 ரூபாய்க்கு மேக்கப் இருக்கட்டும், அதெல்லாம் பேசக்கூடாது. ஜாதியை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. யாருக்கு வேணாலும் பேசுங்க. யாரு பேசல? யாரு பேசல? பழங்குடி மக்கள் தாழ்த்தப்படும் தானே செருப்படுறதுக்கு முன்னாடியே வா முடியாது. நிறைய இருக்குதுப்பா. இவரு இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா வந்து இத தவறுதலாவும் பண்ணலாம். சேர் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு கள்ள தூக்கி எறிவாரு. ஒரு தவறுதலாவும் இதுல எல்லாம் நெட்ல போடலாம். ஜெல்லுல வர்றதெல்லாம் நம்பாத. பாடா போடாத. நியூஸ்ல வந்ததா நியூஸ் செய்தியில பாரு.
செய்தியில வந்ததானே நான் சொல்றேன். எது இதுல இருக்கிறத நீ வேணா சேனல்ல எடுத்து செய்தியில காட்டு எல்லாமே பாக்கலாம். யூடியூப்ல வராது. யூடியூப்ல செய்தியில எல்லாமே யூடியூப்ல வராது. எல்லாமே இல்ல தம்பி, எல்லாம் வந்ததுதான் தம்பி. எல்லாம் போடுறேன். அதான் நீங்க படுத்துக்கிட்டா ஏத்துக்க 10 மாட்டீங்க. நின்னுக்கிட்டு 5 சொன்னா தெரியுமா தெரியாதா? சொன்னாரா இல்லையா? அட யூடியூப்ல வந்து பொன்முடி சொல்லலையா? ஏன் இருப்பா நீ பொன்முடி சொல்ற சொல்லையா? சொல்றதெல்லாம் இங்க பாரு சொல்லையா? இங்க பாரு கத்துனோம்னா பெரிய இதா பேசிக்க அப்படி கூடாது. சொல்லுங்க. பேசினா அதுக்கு ரூல்ஸ் இருக்கணும். என்ன ரூல்ஸ்? சரி, ஏன் செந்தில் தப்பு பாலாஜி பண்ணாங்க? 41 பேத்தி பொன்முடியை ஆள் வச்சு கொண்டு விட்டான்னு ஏங்க, சொன்னீங்கல்ல. பொன்முடியை சஸ்பெண்ட் பண்ணது எதுக்கு பண்ணாங்க? நெட்ல விட்டுருந்தானே இல்ல, பொன்முடி எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க? பேசி தானே இன்னைக்கு வந்திருக்கீங்க 41 பேருக்கு கொண்டு பொன்முடி எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க? ஜெயிக்க வேண்டியதானே? இன்னைக்கு மந்திரி பதவியில வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கு. 41 பேருக்கு பொண்ணு இல்ல. அது பண்ணுவோம் அப்புறம் வச்சுக்கோ இதெல்லாம் கேளு. எல்லா கட்சியிலயும் உள்ளதுதான் நான் சொல்றேன் முழுசா கேளுங்க. ஏங்க, பொம்பளை பத்தி தவறா பேசுறாருங்க. படுத்துக்கிட்டா 10 நின்னுக்கிட்டா 5 என்ன அது நின்னுக்கிட்டா அது என்ன 41 பேருக்கு நீ சொல்லல. நீ உன் தொழில் என்ன ஜெயிக்க வேண்டியதானே? உன் தொழில் என்ன ஜெயிக்க வேண்டியதானே? ஏன் போற? சரி சொந்த தொகுதியில தான் நின்னாரு என்ன தொழில? கோயம்புத்தூர்லயா? ஒரு தொகுதி தரல. இன்னும் பள்ளப்பட்டியில, இன்னும் அழகுப்பட்டியில. எந்த இடத்துல நின்னாலும் ஜெயிக்கணும் கரூர்ல ஓட ஓட ஆ. கோயம்புத்தூர்ல பாரு, இந்த இதெல்லாம் நீங்கள்ட்ட சொல்லாத பாருங்க. எந்த இடத்துல நின்னாலும் ஜெயிக்கிறான் என்ன பாருங்க, கோயம்புத்தூர்ல தோக்கல இல்ல இதே கோயம்புத்தூர்ல வேலை திமுக பாரு. வேற பணம் கொடுக்க போயிட்டு அடி வாங்கி வந்தாரா இல்லையா? அட, அடி ஓட வா- ஓட விட்டு விடியாந்து. அடி வாங்குறதவே எல்லா கொஞ்சம் வேலையும் காசை போட்டு விடியாண்டாங்க. எல்லாம் அராஜகம் இல்லங்க, திமுக காரனா அதிமுகவும் அராஜகம் பண்ணுனாங்க இல்ல, நல்ல ஆனா மனுஷன். இன்னைக்கு அதே இடத்துல ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு மாணிக்கம் ஜெயிச்சா நிக்கிறாரு. கிடையாது. அதே யாராச்சும் கை செந்தில் நீட்ட பாலாஜி போறாங்க. ஜெயிச்சிருக்கிறாரு ஒரு அமைச்சரோட வேலை பார்ப்பா பேச தெரியும் நம்ம ஒரு பேசக்கூடாது. அந்த தொகுதியிலையும் நின்று கோயம்புத்தூர்லயும் ஜெயிச்சிருக்கிறாரு பாரு செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்கிறாரு ஜெயிக்க முடியாது இங்க இல்ல, தோத்து போயிட்டாரு, கோயம்புத்தூர்ல கரூர் மாவட்டத்துல. கரூர் மாவட்டத்துல தோத்து கரூர் மாவட்டத்துல எங்க தோத்தாரு நீ வேற கரூர் எல்லாம் மாவட்டத்துல ஜெயிச்சிருக்குது இல்லையா? தோத்துருச்சுங்க கரூர் மாவட்டம். கரூர் மாவட்டம் போனா போயிட்டு போதே அவரா நின்னாரு அப்புறம் எங்க தோத்துருச்சுங்கிற? அவரா நின்னாரு அவர் தோத்து போறோம் தெரிஞ்சு அங்க போனாரு. எல்லா இடத்துலயும் தோத்துக்கிட்டு போயிருக்குது நீ அதான் கரூர் இல்லங்க, கரூர்ல தோத்து போறோம் தெரிஞ்சு அங்க போனாரு. அங்க அதிமுக அங்க எல்லாம் கிறுக்கு பதிலா இருக்காங்க. அதை சொல்லுங்க. நீ ஏன் போற உன் தொகுதி விட்டு? விஜயபாஸ்கர் ரெண்டு தோத்து போனாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் வேற தொகுதி போனாரா? அட வேற தொகுதி போனாராங்க. ஐயா, அப்ப ஐயா, ஜெயிச்சா. யார் ஜெயிச்சது? இப்ப எப்படி இப்ப ஜெயிச்சா? யார் ஜெயிச்சது? இப்ப யார் ஜெயிச்சதுமே? இப்ப ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்டு வந்தாருல இப்ப யார் ஜெயிச்சது? கோயம்புத்தூர்ல கரூர்ல இப்ப கரூர்ல யார் ஜெயிச்சது? நாலுமே கோட்டை நீங்க. கரூர்ல யார் ஜெயிச்சது? கரூர் மாவட்டத்துல நாலுமே எங்க கோட்டை ஜெயிக்க வச்சு ஒரு காட்டுறேன். இடத்துல நிரந்தர மாநில ரெண்டு இடம் வந்திருக்குல்ல 40 லட்சம் நாலு ஒண்ணுங்க. அதே கோயம்புத்தூர்ல ஒண்ணு கூட வராது நாங்க கோயம்புத்தூர்ல ஜெயிச்சது வரவேற்கிறோம். அப்புறம் இங்க தோத்து போனதுக்கு சொந்த இடத்துல தோத்து எங்க ஜெயிக்க வச்சு டேய், ஆமா, டேய், ஓட்டு போட்டு தான்டா அப்ப ஜெயிக்க வச்சிருக்கவனா அப்புறம் நீங்க என்ன கள்ள ஓட்டுறீங்க? காசு வாங்கி ஓட்டு போட்டாங்க. பொறுத்தலே கடைசி நேரத்துல ரிசல்ட் வரல. 9 ரிசல்ட் வரல. ஆ. 230 ஓட்டு ஜெயிச்சேன்னு சொல்லிருந்தேன் விசில. ஆமா. ஒரு அரை மணி நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இங்க கொடுக்கலையா? திமுகல ஓட்டு எண்ணிக்கையில அங்க 20 திமுக காரங்க. எப்ப நீ பூத்துக்கு போனியா நான் இருந்தேனே, நீங்க எங்க இருக்கீங்களா? பூத்துலயா? நான் இருந்தேன். பூத்துல என்ன நடந்துச்சு இது உங்களுக்கு தெரியுமா? நீங்க அதை இருந்தீங்களா? சொல்லு பேசி பார்க்கலாம் சும்மா என்ன வச்சு பேசிட்டு காசு கொடுத்துட்டு பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இது பண்ணிட்டான் சும்மா தேவையில்லாம இல்ல தம்பி, நான் தடவை திமுக வரப்போறதில்ல. ஏன்னா இப்போ இந்த இது சரியான அடி. ஒரு தொகுதியில என்ன ஜெயிக்கணும்னா 40 இந்த தடவை ஜனங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எப்படி தோற்று போச்சுன்னா ஒரு முதலமைச்சர் சொந்த தொகுதியில் தோக்குறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? சரியில்லைன்னு தானே அர்த்தம். வெற்றி தோல்வி வீரனுக்கு இல்லை, அது வேற. வீரனுக்கு எப்படி தோல்வி? வீரனுக்கு இல்லை, வீரன் தோத்து போனேன் வீரனுக்கு அழகல்ல. அது ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஜெயிக்கணும். தோத்து போனேன் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஜெயிச்சவன் மேலே நிற்பேன் மாலை போட்டுக்கிட்டு. இல்லை, வீட்டுக்கு போக வேண்டியதான். ஜெயலலிதா நின்னு தோத்துருக்குது இல்லை, ஜெயலலிதா பொறுத்தளவு அது நம்ம பேச வேண்டியதில்லை. ஐயோ இது ஏன் கலைஞர் அது நின்னு செத்து போச்சு, அதை ஏன்டா கலைஞர் நின்னு தோத்துருக்கிறாரு இல்லை, தோத்துருக்காருங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் தோக்குறாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது நல்ல எல்லாமே செல்லு வந்திருக்குது. வெற்றி தோல்வி இல்லைங்க. எட்டின் மொழி வீரனுக்கெல்லாம் விளையாட்டு போட்டி இல்லடா. இது வந்து விளையாட்டு போட்டி. எல்லாமே ஒரு விளையாட்டு எந்த இருந்தாலும் விளையாட்டு வேற வச்சிருவாங்க. ஜனங்க அரசியல் வேற இல்ல வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படிங்கறது மாதிரி ஏங்க, லஞ்சம் வாங்கினதுனால தோத்து போச்சுன்னு சொல்லி விட்டாங்க. ஐயா, எங்க திருடுல மந்திரி எம்எல்ஏ எல்லாமே லஞ்சம் வாங்கினாங்க. அதனால ஜனங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னு ஒத்துக்குங்க. அதை போய் நம்ம மண் ஓட்டலன்னு போய் அதை தொடச்சி கழுவி போட்டு மண் ஓட்டலன்னா அது என்ன அர்த்தம்? அது எல்லா பக்கமும் லஞ்சம் வாங்கினாங்க, தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒத்துக்க. அது எங்க பேசி வந்துட்டீங்க இல்லங்க, வந்துட்டீங்க அந்த இந்த என்ன ஓட்டுங்க பாப்போம் என்ன எப்படி ஓட்டுறீங்கன்னு படுத்துக்கிட்டு வேலை செஞ்சா 10 ரூபா உட்காந்துக்கிட்டு ஜனங்க ஓட்டு போட்டாங்க, தோக்கடிச்சிட்டாங்க. அதை ஒத்துக்குங்க. அதெல்லாம் கவரு நாங்க கேவலமா பேசணும். செஞ்சிட்டா ஓட்டு போட்டவங்கள பார்க்கலாம் இல்லங்க, ஓட்டு போட்டவங்கள கேவலமா பேசணும். ஜனங்க தோக்கடிச்சிட்டாங்க. செய்யறாரு செய்யலையா கவரு ஆனா நீ வேணாலும் பேசினாலும் சரி அவனை தான் நம்பணும். ஆனா பொய் பேசுறீங்க கேவலமா பேசுறது பொய் பேசுறீங்க
பேசுறது பூரா பொய். கேவலமா பேசுறது ஒத்துக்கிறீங்க? என்ன போய் பேசுனா சொல்லுங்க. என்னென்ன செய்யறேன்னு சொன்னது சொல்லுங்க. கூட்டுறவுல தள்ளுபடினா எந்த தள்ளுபடி எப்படி தள்ளுபடி? என்ன தள்ளுபடி பண்ணிருக்கான்? 50,000 1 லட்சத்துக்கு கீழே இல்ல 50,000 கீழே எவன் லோன் வாங்கியிருப்பான்? ஒரு விவசாயி எவன் விவசாயி கடை வாங்கியிருப்பான்? 1 லட்சம் கையெழுத்து வாங்கி சர்டிபிகேட் எடுத்து அல்லது வாங்கி 1 லட்சம் ரூபாய்க்கு கம்மி லோன் வாங்கியிருப்பானா? என்ன வர அவர் இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேக்குறாரு. 50,000க்கு கீழே உள்ளவனுக்கு தள்ளுபடியா? அப்பன் காலத்துல இருந்து வைன் ஷாப் போறேன். கரண்ட் தள்ளுபடி, கரண்ட் 200 யூனிட் தள்ளுபடி. அதுக்கு ஏன் போற? 1000 ரூபாய் தரேன்னு 2 கட்ட வேண்டாம். ஆனா 500 ஸ்டாலினை வந்த உடனே 1000 ரூபாய் தரேனாரு. 2.25 வருஷம் ஆகி போய் ஜனங்கெல்லாம் காரி தூப்பி அதுக்கப்புறம் 1000 கொடுத்தாங்க. எடப்பாடி கண்டவக்குளம் தள்ளுபடினா கரெக்டா பண்ணணும். இல்ல பண்ணுவார் ஒரு மாதம் ஆட்சி ஓட்டல வைக்கலாம்னு சொல்லக்கூடாது. தெரியலப்பா. செஞ்சா கரெக்டா செய்யு. இல்ல செப்பல்ல 4 வருஷம் நீங்க சொல்லுங்க. அவன் முதலமைச்சர் அவன் செய்வான். அட இன்னும் 3 வருஷம் கழிச்சு செய்யு. இல்லப்பா. ஏங்க உங்களுக்கு பேசுங்க. எப்ப தள்ளுபடினா கரெக்டா பண்ணணும். ஏங்க விவசாயம் விவசாயி. வாங்கிட்டான். இது எந்த விவசாயம் வாங்கிட்டான்? பல 10 ஏக்கர் 15 ஏக்கர் வாங்கி வச்சுட்டு கடன் வாங்கி வச்சுட்டு உங்களை மழை கட்சி பண்றதுனா அப்புறம் தொக்கு முடி ரெடியா இருக்கலாம். உண்மையிலுமே 1 லட்சம் ரூபாய்க்கு விவசாயம் பண்றான். அட இப்படிதான் தள்ளுபடின்னு நீங்க மேடையில சொல்லி இருக்கணும். ஏற்கனவே நிறைய இல்லப்பா, தரங்க. எல்லாம் ரைட்டு தான். நீ சொல்றது நம்ம தவறு சொல்லல. மேடையில சொல்லி இருக்கணும். தகவல் சொன்னவங்க சரியா சொல்லல. சொல்லியிருக்காங்க செய்வாரு. அப்ப எழுதி கொடுத்ததெல்லாம் நீ பேசி இருக்கிற. ஏங்க 10 நாள் தான் ஆச்சு. அவரா எழுதி கொடுத்தத பேசி இருக்கிற. இன்னைக்கு சட்டசபையிலையும் உள்ள போய் பேசவும் தெரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்களா? உங்க முதல்ல நீங்க பாருங்க. 1000 ரூபாய் தரேன்னு 2.5 வருஷம் ஆச்சு. மாட்டிக்கிறாங்க. முடியாது. 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க. இல்லைங்க பார்க்கணும். அப்புறம் அடுத்தவங்க இல்லைங்க, நம்மளே தான் குறை பண்ணிட்டோமே. ஜனங்களுக்கு சொன்னா செய்யல. கேவலமா பேசுறீங்க ஓட்டு போட்டவங்கள. அப்பதாங்க பார்க்க முடியாது. அதெல்லாம் என்ன 10 வருஷத்துக்கு நான் வேணாம். இல்லைங்க, நீடிக்கும்னா அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தினா நீடிக்கும். பிரதமர் ஆனாலும் கூட வாய்ப்பு. நம்ம பொதுவாக தான் பேசுறோம். சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தினா தாராளமா நீடிக்கலாம். பொய் பேசினா எப்படி ஜனங்க போடுவாங்க? வாங்கிட்டாங்க கேரளால. இப்போ 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. ஜனங்க ஓட்டு போடல அவருக்கு. கேரளால. ஆனா இவரு 2,500 தரேன்னாரு. பாப்பம் கொடுக்குறாங்களா? நான் எப்படி ஜனங்க போடுவாங்க? அட ஏப்பா நீ வேற. ஒரு 6 மாதம் பாப்போம்ப்பா. 6 மாதத்துக்கு கழிச்சு இது ஆட்சி நிலைக்குமா? இருக்கிற சூழ்நிலைகள் நீங்க எல்லாம் நெட்ல பாக்குறீங்களா இல்லையா? செல்லுல பாருங்க வந்துகிட்டு இருக்கு. அவங்க உங்களுடைய அங்கேங்க கற்பழிப்பு, அங்கேங்க அடித்தடி, அங்கேங்க பிரச்சனை பாரு. ஒரு தாவக்காரன் வந்து வேன்ல உசர இருந்து தாண்டி வந்து அடிக்கிறான். அது இல்லாம இது நிலைக்காதுங்க. இது 6 மாதம் நிலைக்கிறது பெரிய விஷயம். ரோட்ல பண்றாங்க. திமுக படம் தெரிஞ்சு ரூம்ல பண்றாங்க. அவ்வளவு